ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. 10 நிமிஷத்தில் இதை செய்யலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அரை கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். இப்போது சர்க்கரை கரையிறதுக்காக நல்லா கிண்டிக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். பாகு பதத்துக்கு கொதிக்கணும்னு இல்லை. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அரை கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு நல்லா நெய்யில் கிண்டி விடுங்க. கோதுமை மாவு கலர் மாறணும். மாறி அது நல்லா கெட்டியாகும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்ருங்க. இப்போ நல்லா கலர் மாறுது, மாவும் கெட்டியாகுது. நல்லா மாவு கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த நாட்டு சர்க்கரை தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிளறி விடுங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா களி மாதிரி இருந்து அதுக்கப்புறம் நம்ம கிளற அப்படியே அந்த கேசரி ஃபார்முக்கு மாறும். கேசரி எப்படி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த பொடி பொடியாக ஆகும், அந்த டெக்ஸ்சருக்கு மாறும். இப்போ பாருங்கள், நல்லா பொடி பொடியாக மாறிடுச்சு. ஒரு 4 நிமிஷம் கிண்டி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நல்லா பொடி பொடியாக மாறும். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.